எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ரிஷபராசி அன்பர்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஒரு 45 நாட்கள், ஒரு மண்டலம் என்பது ஒரு 48 நாட்கள். இது செவ்வாயை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது. ஒரு மண்டலம் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி, கலத்திரஸ்தானத்தின் அதிபதி மற்றும் 12ஆம் இடத்திற்கான அதிபதி. அயன சயன போகத்தினுடைய சிறப்புகளை இவர்தான் தருவார். அவர் 5ஆம் இடத்திலே இந்த பூர்வ புண்ணிய நிலையிலே அமர்ந்து ஒரு 48 நாட்கள் 28 ஜூலை 2025 முதல் 13 செப்டம்பர் 2025 வரை இந்த 45 நாட்கள் ஒரு அற்புத பலனை தருவார். 5ஆம் இடத்து செவ்வாய் சிறப்புகளை உங்களுக்கு நிச்சயமாக தருவார். பொதுவிலே செவ்வாய் கன்னி ராசியில இருப்பது மிக சிறப்பாக உலக அளவிலே சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் அளவிலே ரிஷப ராசிக்கு இப்போது சிறப்பு. மேலும் ஒரு சிறப்பு என்ன? கவனமும் தேவை. 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். லாபச்சனியாக வக்ரம் பெற்று அந்த லாபச்சனியினுடைய பார்வை செவ்வாயின் மீது. செவ்வாய் எப்படி என்றாலும் 7ஆம் இடத்து அதிபதி, கேந்திரத்தின் அதிபதி. அதே போல் சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்து அதிபதி. ஆகையினாலே ஒரு கேந்திர கோணத்தின் அதிபதி 11ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்திலே நின்று இந்த இணைவு, இந்த சமசப்தம பார்வை என்பது பல சிறப்பு அருள்களை தரும். இந்த செவ்வாய் உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து மிக அற்புத தன லாபங்களை, பண மழையை தந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பதிவை முழுவதுமாக கேட்கும்போது உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே செவ்வாய் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா என்பதை பற்றி நீங்களே தெரிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றிய அந்த சூட்சுமத்தையும் இந்த பதிவிலே உங்களுக்கு தந்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த செவ்வாய் இந்த கிரக நிலை என்பது சிறப்புகளை தர வேண்டும் என்றால் சில எளிய பரிகாரங்கள் 1000 கோடி எல்லாம் செலவு செய்ய தேவையில்லை. எளிய பரிகாரங்கள் மூலமாகவே செவ்வாயினுடைய சிறப்பு பலன்களை நீங்கள் பெற முடியும். இதே சமகாலத்துல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 11ஆம் இடத்து அதிபதி ஆகையினால் மிகப்பெரிய லாபத்தை செல்வ செழிப்பாக கையில இருப்பாக மாற்றக்கூடிய அமைப்பு. அதனோடு கூட சுக்கிரன் வேறு 2ஆம் இடத்துல. இந்த இணைவெல்லாம் விபரீத ராஜயோகத்தை அள்ளி தருகிறது. அது மட்டுமல்லாமல் 5ஆம் இடத்து செவ்வாய் சனி பகவானுடைய சமசப்தம பார்வையிலே எப்படி ஒரு ராஜயோகத்தை தருகிறது என்பதை பற்றி எல்லாம் பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். இந்த பதிவிலே முக்கியமாக செவ்வாயினுடைய அந்த பெயர்ச்சி, செவ்வாய் 28 ஜூலை 2025 அன்று மாலை 7 மணி 2 மணித்துளிகள் அளவில் கன்னி ராசிக்கு பெயர்ச்சி அடைந்தார். இந்த இடத்தில்தான், அதாவது இதே கன்னி ராசியில் தான் செவ்வாய் 13 செப்டம்பர் 2025 வரை இங்கே தான் தங்கி, அதாவது அவருடைய பெயர்ச்சி என்பது இருக்கும். செவ்வாய் வெளி மேம்போக்காக பார்க்கும்போது ஒரு கடுமையான கிரகம் போன்று தோன்றும். ஆனால் செவ்வாயினுடைய ஆற்றல் தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. செவ்வாய் தைரியம், உற்சாகம், சக்தி, கோபம், படை நடத்தக்கூடிய விஷயம், அது மட்டுமல்லாமல் பல நிலைகளிலே வெற்றிக்கும் செவ்வாய் மிக முக்கிய கிரகமாக அமைந்து விடுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மொத்த ஜாதக கட்டத்தை பார்க்கும்போது 27 நட்சத்திரங்களில 3 நட்சத்திரத்திற்கு செவ்வாய் அதிபதி. சித்திரை, மிருகசீரிடம், அவிட்டம் என்ற இந்த 3 நட்சத்திரங்களுக்கு செவ்வாய் இந்த நட்சத்திர மண்டலங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். செவ்வாய் மகர ராசியில் 28 டிகிரியிலே உச்சம் அடைவதும், அதாவது உச்சபட்ச பலனை அங்கிருந்து தருவார் மகர ராசிக்கு வரும்போது. அதே போல் கடக ராசிக்கு 28வது டிகிரிக்கு வரும்போது நீச்ச பலன்களையும் தருவார். அதாவது அவருடைய அருள் குறையும். உச்சம் நீச்சம் என்றால் எளிதிலே புரிந்து கொள்ளுங்கள். ஏப்ரல் மே மாசத்துல சூரியன் உச்சம் அடைவார். அப்படி என்றால் உங்களுக்கு எளிதிலே புரிகிறது. ஏனென்றால் சூரியன் அந்த ஆற்றல் சுடும், அதனால் உச்சம். அதே சமயத்துல சூரியன் அப்படியே எதிர்மறையாக ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்போது, அதாவது இந்த 10, 11வது மாதங்கள் நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே பார்த்தால் நீச்சப்பட்டு விடுவார். அதாவது நீச்சம் என்றால் என்ன? அதனுடைய எல்லா வகையான ஆற்றலும் குறைந்து தரும், குளிரடிக்கும். பூமிக்கு அருகில் வருவது, பூமிக்கு தள்ளி செல்வது.
இதுதான் உச்சம் நீச்சம். அதே போல் செவ்வாய் அதனுடைய கிரணங்கள் நம்முடைய உடலை கண்ணுக்கு தெரியாத கிரணங்கள் வழியாக பாதிக்கிறது. அதனால்தான் உச்சம் நீச்சம் என்று நம்முடைய முன்னோர்கள் ரிஷிமுனிகள் எல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே செவ்வாய் உச்ச நீச்சத்தை கண்டு இந்த 4 கட்டம் 27 நட்சத்திரம் ஒரு அபிஜித்து என்பது இந்த மகர ராசிக்கு உள் சிக்கி இருக்கும் அந்த அபிஜித்து நட்சத்திரம் என்று இவையெல்லாம் வடிவமைத்திருப்பார்கள். இப்படி அற்புதங்கள் இருக்கு. செவ்வாய் கிரகம் பொறுத்தவரை ரத்தம், ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய போன் மேரோ மஜ்ஜை, அது மட்டுமல்லாமல் எங்கு சண்டை உருவாகிறது, அது ஒரு வீட்டில் இருக்கட்டும், இருவரிடம் இருக்கட்டும், அல்லது காதலியிடம் இடையே ஏற்படக்கூடிய காதலர்களோடு ஏற்படக்கூடிய சண்டை, அது சாதாரண சண்டையாக ஊடல் கூடலில் முடிகிறதா அல்லது யுத்தத்தில் முடிகிறதா என்பதையும் இந்த செவ்வாய் நிர்ணயம் செய்கிறது. ஆற்றல், எனர்ஜி, மின்சாரம் போன்றவற்றிற்கும் காரணியாக இந்த செவ்வாய் தான் அமைகிறது. அது மட்டுமல்லாமல் போர், சுறுசுறுப்பு, சோம்பேறித்தனமாக இருக்கிறானா, சுறுசுறுப்பாக இருக்கிறானா, தொழில்நுட்பம், டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ், இதற்கும் கூட செவ்வாய் அவருடைய ஆற்றலை தருவார். ஏனென்றால் எந்த தொழில்நுட்பம் வேண்டும் என்றாலும் மண் வேண்டும். மண் இருந்தால்தான் ஒரு தொழில்நுட்பமே நடக்கும். தலையில நான் மண்ணா இருக்கு என்று கேட்டால் ஆம், மண் இருக்கிறது தான். மண் இல்லை என்றால் அறிவே இல்லை. ஏனென்றால் மண், மணல், இந்த மணலிலிருந்து தான் நம்முடைய அறிவினுடைய கூர்மை அதிலே பொதிந்திருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். இது மிகப்பெரிய கதையாக செல்லும். ஆகினால் நாம் செவ்வாயினுடைய பெயர்ச்சிக்கே செல்வோம். அணு ஆற்றல், அணு ஆற்றல், எனர்ஜி. அது மட்டுமல்லாமல் எந்த வகையான ஆற்றலாக இருந்தாலும் இவற்றிற்கெல்லாம் கடவுளாக செவ்வாய் இருக்கிறார். கோள்களின் தளபதி, படை தளபதி, காவல் நாயகன் செவ்வாய். எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் எனர்ஜி சார்ந்த, ஆற்றல் சார்ந்த எல்லா விஷயத்திற்கும் செவ்வாய் ரத்தத்திற்கு காரகன். ரத்தம் ஆற்றல், அது பாய்ந்தால்தான் உயிர். அதுபோன்று எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அது பாய்ந்தால்தான் எந்த மின்சார உபகரணமும் வேலை செய்யும். இப்படி ஆற்றலுக்கான எல்லா விஷயத்திற்கும் மிக மிக துல்லியமாக தன்னுடைய வேலைகளை செய்பவன், படை தளபதியாக, காவல் நாயகனாக செவ்வாய் தான் இருப்பார். கிட்டத்தட்ட 45 நாட்கள் ஒரு ராசியில இருப்பார். அதை விட சில சமயங்களில் அதிக மாதங்கள் ஒரே இடத்திலே டேரா போட்டு ரணகலம், ரதகலம், இரத்த களரியாக மாற்றக்கூடிய அமைப்பும் இந்த செவ்வாய்க்கு உண்டு. ஆனால் சென்ற மாதம் 28 ஜூலை 2025 வரை கேதுவோடு, ஏற்கனவே கேது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நாயகன், உள்ளிருந்தே மிகப்பெரிய அவன் ஒரு அணுகுண்டு போல வெடித்தால் யாரும் தாங்க முடியாது. அதனால் அப்படிப்பட்ட ஆற்றல் நாயகனோடு இணைந்திருந்தார். சில கட்டுப்பாடோடு இருந்திருப்பீர்கள், அல்லது கட்டுப்படுத்த முடியாத ஆற்றலின் காரணமாக உங்களை மீறி சில செயல்கள் நடந்திருக்கும். அதிலிருந்து இப்போது உங்கள் பிடிக்குள் சிலது வரும். இருந்தாலும் சில கவனங்கள் இப்போதும் தேவை. கன்னிராசியில செவ்வாய் பயணப்படும் போது. காரணம், சமசப்தமமாக சனி, வக்ர சனியினுடைய பார்வை பிடியிலே சிக்கி இருப்பார். வக்ர சனி என்றால் என்ன? சனி நீதியின் அதிபதி. எதை சிறிது தவறு என்றாலும் அவன் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆகையினால் ஏற்புடைய விஷயம் சட்டத்திற்கு உட்பட்டு உங்களுடைய வேலைகளை சரியாக செய்தீர்கள் என்றால் நல்லது, நிம்மதி என்பது இருக்கும். செவ்வாய் தனது எதிரி கிரகம் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஜோதிட விதிகளிலே சிலது இருக்கும். கிரகங்களில் ஒன்றோடு ஒன்று எதிரி, நட்பு, உறவு, பகை எல்லாம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது புதன் கிரகம், அதாவது கன்னி ராசியின் அதிபதி புதன், புதனினுடைய வீட்டிலே செவ்வாய் அவ்வளவு நன்றாக இருப்பதில்லை. சில சிரமங்கள் இருக்கும் என்று நம் ஜோதிட விதிகள் சொல்கிறது. ஆனால் இங்கு 45 நாட்கள் இருக்கும் போது சிறப்பு தருவார். புதன் கன்னிராசி. புதன் யாரு எந்தெந்த ராசிக்கெல்லாம் இனிமை தருகிறதோ அவற்றுக்கெல்லாம் செவ்வாய் இனிமையும், யாருக்கெல்லாம் கஷ்டத்தை தருமோ அவர்களுக்கெல்லாம் கஷ்டத்தை தரக்கூடிய அமை அமைப்பில இருக்கும். புதன் சுபர் சில ராசிகளுக்கு, குறிப்பாக மகர ராசிக்கு. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில இந்த மகர ராசி அல்லது லக்னம் எப்படி அமைகிறதோ அதை பொறுத்தும், செவ்வாய் எப்படி அமைந்திருக்கிறது உங்களுடைய ராசியில் என்பதை பொறுத்தும் பலன்கள் அமையும். இந்த பதிவில செவ்வாய் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா என்று நீங்களே உங்களுடைய அனுபவத்திலே தெரிந்து கொள்வதற்கான அந்த விதிகளையும் அந்த நுட்பத்தையும் இதிலே நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன். அதனால் பதிவை முழுவதுமாக கேளுங்கள். சுவராக இருக்கும் பட்சத்துல இனிமையான பலன்களை தருவார். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக ஒருவரை மாற்றுவார். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில செவ்வாய் கிரகம் என்பது மிக முக்கியம் என்பதை உணர்வார்கள்.
காரணம் செவ்வாய் தான் ரத்தத்திற்கு காரகன். சகோதரத்துவம், அதாவது தம்பி உடையான் படை கஞ்சான் என்பார்கள். இளைய சகோதரர்களை, இளைய சகோதரிகளை குறிக்கக்கூடியது. நிலம் ஆள வேண்டும் என்றால் ஏதோ ஒரு வகையில இந்த நிலத்தினுடைய அம்சம் இருக்க வேண்டும். அந்த நீச்சம் பெறக்கூடிய, அதாவது சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய விருச்சிக ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் தான். அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கூட அவர்களுடைய அந்த குணாதிசயங்களினால், அதை மிக விவரமாக சொல்ல முடியாது, ஆனால் அந்த குணாதிசயங்களினால் நாட்டையே கட்டுப்படுத்தக்கூடிய உயர்வுக்கு கூட செல்ல முடியும் என்று இந்த கிரகம் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. மனித வாழ்க்கையில செவ்வாயினுடைய தாக்கம் அது மிக முக்கியம். இந்த தாக்கம் நீங்கள் ஒருவருடைய பேச்சிலே சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும், கவனத்தோடு இருக்க வேண்டும். கன்னி ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி, இதை எப்படி சமாளிப்பது? ஏதேனும் பரிகாரங்கள் இருக்கிறதா என்றால், பரிகாரங்களிலே மிகப்பெரிய நம்பிக்கை பலருக்கு இருக்காது. ஆனாலும் கூட காலப்போக்கிலே அந்த பரிகாரங்கள் பலன் தருகிறது என்பதை உணரும் போது அந்த பரிகாரங்களை செய்வது. பரிகாரம் என்றால் லட்சம், ஆயிரம், கோடி என்றெல்லாம் செலவு செய்ய தேவையில்லை. செவ்வாய் கிரகத்தை உங்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், செவ்வாய் கிழமைகளிலே அனுமன் வழிபாடு அல்லது அனுமனை சார்ந்த விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அனுமன் வழிபாடு என்றால் என்ன? அனுமன் கோயிலிலே சென்று வெண்ணெய், வடைமாலை எல்லாம் சாற்றி வைப்பார்கள், வாங்கி சாப்பிட்டு விட்டு வருவதா? ஹனுமனை பற்றி படிக்கும்போது அதற்குள் எப்படி வாழ்க்கையை கட்டமைப்பது, எந்த குணங்கள், தன்னம்பிக்கை போன்ற விஷயங்கள் வரும்போது செவ்வாய் சரியாக இல்லை என்றாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பை தரும். அதனால்தான் அனுமன் வழிபாடு, அனுமன் கதையை அங்கு சொல்லுவார்கள். இதிலிருந்து அந்த பக்தி ஆன்மீக மார்க்கத்திலே ஒரு வெற்றி ஆகினால் அனுமன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே, சனிக்கிழமைகளிலே. அதேபோல் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கான வழிபாடு மற்றும் அனுமன் வழிபாடை செவ்வாய்க்கிழமைகளிலும் கூட நீங்கள் அனுசரிக்கலாம். அது மட்டுமல்ல, அடுத்தது துர்க்கை அம்மனுக்கான வழிபாடு ஒரு பரிகாரம். ராகுகால வேளையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது செவ்வாய் மற்றும் ஞாயிறு. அது மட்டுமல்லாமல் இந்த துர்க்கை அம்மனினுடைய அந்த அம்சத்தினுடைய விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தெரிந்தவரிடம் கேட்டு நீங்கள் அதை புரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையினுடைய தத்துவங்களை, துர்க்கை அம்மன் எல்லாம் தீயவற்றை அழித்து தைரியம், தன்னம்பிக்கையை புகுத்து மீண்டும் உலகத்திலே நன்மையை புகுத்துவார். ஆகையினால் ஒரு ஆற்றலை பாய்ச்சக்கூடிய செவ்வாய் ராசியிலே கெட்டிருக்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்றால், பரிகாரம் என்றால் இந்த வழிபாடுகள் எல்லாம் மெதுவாக செய்யும்போது அந்த விஷயங்களினுடைய தன்மைகளை நீங்கள் உங்களுடைய மெதுவாக நீங்கள் ஈர்த்துக் கொள்வீர்கள். எப்படி ஒரு சாதாரண இரும்பு ஒரு காந்தத்தின் பக்கத்தில் வைக்கும் போது மெதுவாக காந்தத்தை அதுவும் எடுத்து அதுவும் காந்தமாக மாறுகிறதோ அப்படி பலன் தரும். மேலும் இஷ்டி நாட்களிலே தீப வழிபாடு, ஹோமங்கள் செய்வது, ஹனுமன் சாலிசாவை படிப்பது, ஓதுவது. ஹனுமன் சாலிசா என்பது தமிழிலே அல்ல, அது வேறு மொழியிலே இருக்கிறது. இருந்தாலும் கூட அதை படித்து அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளும் போது அதற்குள் கடமையாதி முறையிலே பல விஷயங்களை, அறிவியல் சார்ந்த விஷயங்களை, வாழ்க்கையின் தத்துவங்களை சொல்லி இருக்கும். ஒவ்வொரு வரிக்கும் மிகப்பெரிய விளக்கத்தை தரலாம். ஆகையினால் அது மிக அற்புதம். கடமையாதி என்றால் ஒரு 4 எழுத்திற்குள் 4000 விஷயங்களை பதித்து வைப்பதுதான் கடப்பையாதி முறை. அது மட்டுமல்லாமல் செவ்வாய் கிரகத்திலிருந்து நல்ல பலன்களை பெற செவ்வாய் கிரகத்தினுடைய விஷயத்தை ஊக்குவிக்கக்கூடிய பவளம் போன்ற ரத்தினங்களை அணியலாம். ஆனால் நல்ல நுட்பமுள்ள ஜோதிடரிடம், நுட்பங்களை அறிந்த ஜோதிடரிடம் கேட்டு அணிய வேண்டும். இதிலே ஒரு சூட்சமம் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமைகளில உங்கள் திறனுக்கு ஏற்ப அல்லது உங்களுடைய சக்திக்கு ஏற்ப உற்றார் உறவினருக்கு அல்லது மிருகங்கள், மாடு, நாய் போன்றவற்றிற்கு கூட உணவளிப்பது நல்லது. நீங்கள் உணவளிக்கக்கூடிய, உங்கள் உணவை ஏற்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதில ஒரு சூட்சமம் இருக்கிறது. அதேபோல் இந்த நிலை என்பது, இந்த காலகட்டம் என்பது மாணவர்களுக்கு பொதுவிலே ஒரு போராட்ட குணத்தை தந்துவிடும். ஒரு 45 நாட்கள். எந்த ராசி, எந்த லக்னம் எல்லாம் இல்லை, மாணவர்களுக்கு பொதுவாக. ஏனென்றால் செவ்வாய் ஒரு ஊக்கத்தை தந்து விடுவார். அந்த ஊக்க குணம் என்பது தேவையற்ற ஆற்றலையும் பாய்ச்சிவிடும். தேவையற்ற ஆற்றலை சரியான முறையிலே நீங்கள் மடைமாற்றவில்லை என்றால் அது தப்பிலே சென்று முடியும். தேர்வு முறைகளிலே குளறுபடிகள் தோன்றக்கூடிய அமைப்பு இருக்கும். பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் பொதுவிலே உலகத்தில் நடக்கும். திடீர் போராட்டங்கள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகினால் அது சார்ந்த விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். மழை பெய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். இருந்தாலும் கூட திடீர் தீச்சம்பவங்கள் மூண்டு தீச்சம்பவங்களினால் பிரச்சனை ஏற்படும். இதெல்லாம் நம் கவனத்தில் கொள்ளும் போது
எங்காவது ஒரு பிரச்சனை நிகழும், அதிகமாக கூட்டம் இருக்கும் என்றால் அதை தவிர்த்து விடுங்கள். அங்கிருந்து தப்பித்துக் கொள்ள வழியே இல்லாத இடத்துல சென்று மாட்டிக்கொண்டால் அதிலே மிதிபடக்கூடிய பிரச்சனையில சிக்காதீர்கள். காட்டுத்தீ உலகில் பல நிலைகளிலே தொல்லை தரக்கூடிய அமைப்பு, ரசாயன தீ, பெட்ரோலிய தீ, ஆலை தீ, பட்டாசு தீ என பல நிலைகளிலே சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகநிலை தான். இருந்தாலும் தனி மனித வாழ்க்கையிலே வெற்றியை தரும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு நல்லவரா கெட்டவரா? எப்படி பார்ப்பது? எப்படி கண்டுபிடிப்பது? நிச்சயமாக அதை கண்டுபிடிக்கலாம். செவ்வாய் எப்படி நல்லவர் கெட்டவர் என்று கண்டுபிடிப்பது என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பாக சனி செவ்வாய் சமசப்தம பார்வையின் தீவிரத்தை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். கன்னி ராசியிலே செவ்வாய் இருப்பதும், மீன ராசியிலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதும், அதனுடைய 7ஆம் பார்வை, சனியினுடைய தாக்கம், 7ஆம் பார்வை பிடியின் தாக்கம், மிக பலமான தாக்கம் என்பது கன்னி ராசியில் உள்ள செவ்வாயின் மீது இருக்கிறது. இது எப்போது வரை? செப்டம்பர் 13 வரை இந்த மோதல் இருக்கும். ஆகையினால் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளை இது பாதிக்கும். பாதிக்கும் என்றால் என்ன? இதனுடைய தாக்கம் இருக்கும். நீங்கள் சமநிலையிலே இருக்க வேண்டும். ஒரு ஆற்றல், ஒரு முன்கோபம் வருகிறது என்றால் அதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது ஃபிரிக்ஷன் பிட்வீன் இம்பல்சிவ் டெண்டன்சிஸ், அதாவது திடீரென்று ஒரு யாரேனும் ஒரு விஷயத்தை சொன்னால் சட்டென்று ஒரு கோபம் வரும். இதை நீங்கள் சமநிலைக்கு கொண்டு வருவதற்கான பயிற்சியை மேற்கொள்ளவில்லை என்றால் சிக்கல் வரும். அதனால்தான் அந்த பொறுமைக்கும் ஒழுக்கத்திற்கும் இடையில ஒரு சண்டை. பொறுமை ஒழுக்கம் வேண்டும், அதே சமயத்துல அந்த முன்கோபம் இருக்கிறது. மனித மனதிற்குள் பதிந்திருக்கக்கூடிய அந்த ஈகோ, தான் என்ற அகந்தை இருக்கிறது. சட்டென்று யாரேனும் ஒரு வார்த்தை தவறாக நம் மீது பிரயோகப்படுத்தி விட்டால் அந்த முன்கோபம் சட்டென்று செவ்வாயினுடைய ஆற்றலை பயன்படுத்தி உடல் ரீதியாக தாக்க சென்று விடுவோம். அல்லது இந்த கோபத்தை உடலினுடைய அந்த பாடி லாங்குவேஜ் மாறும். ஆகினால் இந்த 2 நிலைக்கும் இடையே சமநிலை, பொறுமை ஒழுக்கம் என்ற ஒரு நிலை, மற்றொன்று மன கிளர்ச்சியின் போக்குகளுக்கு அடிமைப்பட்டு ஒரு சிக்கலுக்குள் சிக்கிக் கொள்ளக்கூடிய நிலை. இந்த சனி பார்வை தரும், அதை சோதிக்கிறது சனி. இதிலே கவனத்தோடு இருந்தீர்கள் என்றால் வெற்றி என்பது பெறக்கூடிய அமைப்பை தரும். சனி கிரகத்தினுடைய முக்கிய பார்வை பலம் என்பது கன்னிராசியின் மீது, அங்க இருக்கக்கூடிய செவ்வாயின் மீது இருக்கிறது. ஆகையினால் மீன ராசியில் சனியானவர், சனி பகவான் ஆனவர் உங்களுடைய இரக்க குணம், கனவுகள் மற்றும் இந்த ஒழுக்கத்தை அதை சோதிக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். ஆகையினால் இது ஒரு போராட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம். சனி பகவான் செவ்வாய், செவ்வாயினுடைய விஷயத்தை வைத்து ஒரு சிக்கலிலே தள்ளக்கூடிய சதுரங்க விளையாட்டை, ஒரு சதியை, ஒரு பூர்வ ஜென்ம வினை பயனினுடைய ஒரு ஏதேனும் ஒரு சிக்கலை தந்து விடுவதற்கான வாய்ப்பு, அதற்கு இடம் கொடுக்காமல் எந்த விதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேவையற்ற ஆற்றலை வெளிப்படுத்தாமல் இருப்பது மிக முக்கியம். பொறுமை, சுய கட்டுப்பாடு என்பது அதனுடைய சோதனையை வென்றீர்கள் என்றால் இந்த 45 நாட்கள் செவ்வாய் உங்களை சிறப்பாக வைத்திருப்பார். பஞ்சம நிலையிலே செவ்வாய் ரிஷபராசி என்பவர்களுக்கு பயணப்படக்கூடிய அந்த பெயர்ச்சியின் இந்த நிலையில 2ஆம் இடத்து குரு பகவானும் அற்புதத்தை தருவார். ஆனால் கவனம், கைப்பணத்தை தேவையில்லாமல் செலவு செய்வது என்றெல்லாம் இருக்கக்கூடாது. சேமிப்பு இருக்க வேண்டும், நல்ல எண்ணம் இருக்க வேண்டும், கோபம் இருக்கக்கூடாது. இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்து விடுவார். உங்களுடைய இந்த 5ஆம் இடம் என்பது இந்த பூர்வ புண்ணிய நிலைகளில பூர்வ புண்ணிய கர்ம வினைகளினுடைய நல்ல ஆற்றலை, அந்த எனர்ஜியை தரும்போது அதை வெற்றியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர மாறாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. ஆனால் இந்த 45 நாட்கள் 13 செப்டம்பர் 2025 வரை சந்திரனானவர் முன்பின் கிரகங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைகள் என்பது பல நாட்களிலே ஏற்படும். அப்படிப்பட்ட தினங்களிலே சற்று கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆகஸ்ட் 7, 8, 9 அது போன்றவே செப்டம்பர் மாதத்திலும் இந்த 6, 7, 8, 9 ஆகிய நாட்களில் சந்திரன் ஒரு யோகத்தை தருவார். அதற்கு பெயர் கேம துரும யோகம். இந்த நாட்களில தேவையில்லாதவற்றை பேசுவது கூடாது, அல்லது எது நல்ல சிந்தனை இல்லையோ அதிலே உங்களுடைய ஆற்றலை செலவழிக்க கூடாது. ஏனென்றால் 5ஆம் இடத்திலே அந்த செவ்வாய் இருப்பது ஒரு நல்ல ஆற்றலை தரும். அந்த ஆற்றல் சனி பகவானுடைய பார்வைப்படியில் இருப்பதன் காரணமாக ஏதேனும் ஒரு தீய வழிக்கு தள்ளக்கூடிய அந்த சோதனையையும் தரக்கூடியதாக இருக்கும். அது ஒரு சோதனை. அந்த சோதனையை நீங்கள் வென்று வெளிவர வேண்டும் என்பதுதான் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியினுடைய உள் அர்த்தமாக அமையும்.
இந்த ரிஷபராசிக்கு பொறுத்தவரை திரிகோண வீடான 5ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது மிக மிக அற்புதம். உலக விஷயங்களில் இருக்கக்கூடிய தேவையற்ற பற்று, அதாவது பேராசை, இவையெல்லாம் சென்று உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதன் மீது மட்டும்தான் பற்று வர வேண்டும். அப்படித்தான் பற்று வரும். இங்கு செவ்வாய் இருக்கும்போது உங்களுக்கு பிசிக்கல் எபிலிட்டி அதிகமாகும், அதாவது உடலினுடைய அந்த தெம்பு. அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றிக்கான வழிகளிலே செயல்பட வேண்டுமே தவிர, அதற்காக ஒரு கோபதாபங்களோடு சென்று யாரேனும் அடிப்பது அல்லது வாய் தகராறு, ஒரு ஆக்ரோஷமான ஒரு பாடி லாங்குவேஜோடு ஈடுபடுவது, இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும். சனி பகவான் லாபச்சனியாக வக்கரத்தில் இருக்கிறார், செவ்வாய் திரிகோணத்திலே. ஆகையினாலே சரியான விதத்திலே உங்களுடைய ஆற்றலை மடைமாற்றம் செய்தீர்கள் என்றால், மடை மாற்றம் என்றால் என்ன? வீணாக போகக்கூடிய ஒரு நீரை சரியான மடை கட்டி சரியான இடத்திலே பயிருக்கு விடும்போது பயிர் விளையும், விளைச்சல் மகசூல் நன்றாக இருக்கும். ஆகையினால் அப்படி ஒரு மடை மாற்றம், நல்ல விஷயத்திலே ஆற்றலை செலுத்துங்கள். புறம்பான காரியம், அதாவது தேவையில்லாத விஷயத்திலே ஈடுபட்டீர்கள் என்றால் சட்ட சிக்கலை தந்துவிடும். அதிகாலையில் சூரியன் எழுவதற்கு முன்பு எழுவது என்பது இந்த காலகட்டத்திலே லட்சுமி கடாட்சத்தை தரும். பொதுவிலே சூரியன் எழுவதற்கு முன்பு எழுவது என்பது எல்லா காலத்திலும் லட்சுமி கடாட்சத்தை தரும். இந்த சமயம் என்பது மேலும் உங்களுக்கு உற்சாகத்தையும் தெம்பையும் நல்ல சீரான எண்ணங்களையும் எண்ண ஓட்டங்களையும் தரும். மீண்டும் சொல்கின்றேன், சமுதாயத்திற்கு புறம்பான, அதாவது இந்த சொசைட்டி எது தவறு என்று சொல்கிறதோ அது போன்ற விஷயங்களில் ஆசையோ அல்லது பேராசையோ முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். உங்கள் ஆசைகள் என்பது இலக்குகளாக வைத்திருங்கள். அது நல்லவையாக இருக்க வேண்டும். அந்த ஆசைகள் மோசமாக மாறி காமமாக மாறி அளவிற்கு அதிகமாக சென்று விடுவதற்கு அந்த கண்ட்ரோல் இல்லாமல் விட்டுவிடக்கூடாது. ஆனால் இப்போது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். ஏனால் செவ்வாய் கேதுவோடு இருந்திருக்கும் போது கிரகம் அது நினைத்ததை செய்ய முயற்சி செய்திருக்கும். இப்போது உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். அதனால் தான் சொல்கின்றேன், தேவையானவற்றை செய்யுங்கள், தேவையில்லாதவற்றை ஒதுக்கி தள்ளிவிடுங்கள். ரிஷப ராசிக்கு 7வது மற்றும் 12ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் சனியினுடைய சப்தம பார்வையில 5ஆம் வீட்டில் என்பது ஒரு அற்புதம். இது என்ன எல்லாம் செய்யும்? சில சாதக சில பாதக பலன்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பாதக பலன்களை உங்களுக்கு கோபத்தை தவிருங்கள், பேராசை தவிருங்கள், உடல் வலிமையை தேவையில்லாமல் தவறாக பயன்படுத்தாதீர்கள். இந்த 3 நிலையில கவனமாக இருக்கும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். ஒரு சாதகமான சூழ்நிலையாக இது மாறிவிடும். தொழில் மற்றும் வேலையை பார்க்கும்போது உங்களுடைய செயல் முயற்சிகள் மற்றவர்களால் பாராட்டப்படும். அதே சமயத்துல உங்களுடைய புகழை கெடுக்கக்கூடிய எந்த வேலையும் செய்யாதீர்கள். அரசு பணியில இருக்கிறீர்கள் என்றால், லஞ்ச லாவணியத்தில் ஈடுபட்டீர்கள் என்றால், வேலையில் ஒரு மாற்றம், டிரான்ஸ்பர் அல்லது ஒரு பனிஷ்மெண்ட், தண்டனை கிடைக்கக்கூடிய அமைப்பை தந்துவிடும். உங்கள் மீது மற்றவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை உங்களோடு இருப்பவர்கள் உங்களுக்கு அறியாமலேயே பொறாமைப்பட்டு அதை கெடுக்கக்கூடிய அரசியலிலே ஈடுபடுவார்கள். அந்த அரசியலை உற்று கவனித்து அதை தவிர்த்து அல்லது அவற்றை தவிடுபொடியாக்கி நீங்கள் முன்னேற வேண்டிய சூழ்நிலை, அதற்கான ஆற்றலை நிச்சயமாக இந்த பூர்வ புண்ணிய நிலை 5ஆம் நிலையில இருக்கக்கூடிய செவ்வாய் சனியினுடைய பார்வையில இருக்கும்போது தருவார். உங்கள் மனதிலே சீரான எண்ணம், சட்டத்திற்கு உட்பட்ட விஷயங்கள் என்றால் நிச்சய வெற்றி என்பது இருக்கும். இந்த காலகட்டத்தில காதல் உறவுகள் அல்லது நட்பு உறவுகள், இதுல மிகப்பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீர்கள். வியாபாரம் இருக்கிறது என்றால் அதுல நிச்சயம் லாபம் இருக்கும். இந்த காலகட்டத்திலே புதிய பொருட்களை வாங்கி விற்பது, சந்தைப்படுத்துவது, புதிய தொழில்நுட்பத்தை ஈடுபடுத்துவது, இவையெல்லாம் வெற்றி தரும். இந்த காலகட்டத்துல திடீரென்று ஒரு கோபம் வந்து மனநிலையை பாதிக்கும். மனநிலையை ஒருநிலைப்படுத்த தவறிவிட்டீர்கள் என்றால், போக்கஸ் தவறினால் செய்யும் செயல்களிலே பிழை வந்துவிடும். ஆகையினாலே கோபம் அது இல்லாமல் இருக்க வேண்டும். கோபம் ஒருவருக்கு மற்றவர்கள் செய்த பிரச்சனைக்காக அவருக்கே கொடுக்கக்கூடிய தண்டனை. அதனால் கோபத்தை தவிர்த்து விடுங்கள். இந்த காலகட்டத்திலே பழைய பிரச்சனைகள், அதிலும் பழைய என்றால் மிக பழைய பல வருடங்களுக்கு முன் உள்ள பிரச்சனைகளை குடும்பத்திலும் பேசாதீர்கள், உறவு வட்டத்திலும் பேசாதீர்கள், வேலை வியாபார இடத்திலும் பேசாதீர்கள். அதனால் அந்த காலத்தில் இன்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வரிகளை முற்றிலுமாக நிறுத்தி இன்று இந்த நேரத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்து வெற்றியை பெறுங்கள். சங்கட நிலைகளை இது தவிர்க்கும். சண்டை சச்சரவுகள் பழைய விஷயங்கள் பேசினால் ஏற்படுத்தும், சில நேரங்களிலே காயப்படுத்தும், மனம் மற்றும் உடல் காயப்படக்கூடிய அமைப்பு. கவனம்.
வாகன பயணங்களில வீண் வித்தைகள் எல்லாம் காட்டலாம் என்று நினைத்தால் வம்பு நிச்சயம். மருத்துவமனை பார்க்கக்கூடிய அந்த அபாயமும் இருக்கிறது. பெண்களாக இருக்கிறீர்கள், கருவுற்று இருக்கிறீர்கள் என்றால் கவனமாக இருக்க வேண்டும். எக்சர்சைஸ் செய்கிறேன், ஏதோ ஒன்றை பார்த்தேன், அந்த வீடியோவில் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் என்று மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு மாறுபட்ட விஷயமோ இயற்கைக்கு மாறுபட்ட விஷயமோ செய்தீர்கள் என்றால் கருவுற்ற பெண்கள் கஷ்டப்படாமல் அந்த குழந்தையை நல்ல முறையாக பெற்றெடுக்க வேண்டும் என்ற நிலையில சோதனைகளை எல்லாம் செய்யாதீர்கள். மரபில் உள்ள விஷயங்கள், மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு செயல்படுங்கள். இந்த காலம் காதலில் இருக்கிறீர்கள், அந்த காலம் நீண்ட காலமாக காதல் என்றால் அது திருமணத்தை நோக்கிய அந்த பேச்சை எடுத்தீர்கள் என்றால் சற்று சனி பகவான் தரக்கூடிய தடை தாமதம் இருக்கும். இருந்தாலும் அந்த நம்பிக்கை தடைகள் ஏதேனும் இருந்தால் அது நடக்குமா நடக்காதா என்ற தடைவுகள் எல்லாம் இருந்தால் வெற்றியிலே சென்று முடியும். அதே சமயத்துல ஏதோ டைம் பாஸ் காதலாக இருக்கிறது, வச்சுக்கோ தொட்டுக்கோ பறித்துக்கோ என்று இருந்தீர்கள் என்றால் அது பிரிவுகளை தரும், சிக்கலை தரும். கவனம். மாணவர்களுக்கு இது மிக அற்புதமான காலம். கவனமாக இருந்தீர்கள் என்றால் கன்னி ராசியிலே செவ்வாய் சஞ்சரிக்கும் போது மிகப்பெரிய வெற்றி இருக்கும். ஆனால் உங்களோடு படிக்கக்கூடியவர்களோடு அல்லது வழியில பார்க்கக்கூடிய அக்கம் பக்கத்து ஃப்ரெண்ட்ஸ் நட்பு வட்டாரத்தோட முரண்பாடுகள் இருக்கக்கூடாது. நாம் தான் என்ற ஆதிக்க மனப்பான்மை முற்றிலுமே வெளியே அதிலிருந்து வெளிவர வேண்டும். குழந்தை வரத்திற்கு திருமணமாகி குழந்தை வரத்திற்காக காத்திருக்கிறீர்கள் ரிஷபராசி அன்பர்கள் என்றால் குழந்தை வரத்திற்காக நல்ல அமைப்பு இருக்கிறது. இந்த செவ்வாய் உணவு பழக்கங்களை நீங்கள் சரியாக வைத்தில்லை என்றால் அது உடல்நல ஆரோக்கியத்தை பாதிக்கும். அதுல கவனம். அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் விஷயத்துல ஈகோ காட்டக்கூடாது. அதாவது நாம் தான் பெரியவர், நமக்கு அடிபணிந்து இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஈகோ பார்த்தீர்கள் என்றால் அல்லது ஈகோ உங்கள் மீது யாரேனும் காட்டினார்கள் என்றாலும் கூட அந்த ஈகோ விஷயங்களிலிருந்து வெளிவருவதுதான் இந்த காலத்துல வெற்றியை தரும். 13 ஆகஸ்ட் 2025 ஹஸ்த நட்சத்திரத்திற்கு செவ்வாய் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி ஆக்க சிந்தனைகள், கிரியேட்டிவ் திங்கிங், காதலிலே ஆழ்ந்த மனநிலை, ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கூடும். அதனால் வெற்றி, மன மகிழ்வு ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு. எந்த ஒரு விஷயத்திலும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது என்று சொன்னேன். ஆனால் திட்டமிட்டு சில நல்ல விஷயங்களிலே ரிஸ்க் எடுப்பது வெற்றியை தரும். தவிர்க்க வேண்டியது முன்கோபம், கோபம், திடீரென்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு வேலையை செய்வதை தவிருங்கள். 3 செப்டம்பர் 2025 சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இருக்கும். அப்போது புதிதாக ஏதேனும் சாதிக்க வேண்டும் என்ற அந்த கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கும். தைரியமாக செயல்பட்டு பேசி வெற்றியை பெறுங்கள். வீட்டிலும் இந்த நேரத்திலும் முற்றிலும் தவிர்க்க வேண்டியது தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத சண்டை. அமைதியையும் அன்பையும் வளர்க்க பாருங்கள். குடும்பத்திலே குழந்தைகளோடு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மன வருத்தம் ஏற்படக்கூடிய விஷயங்களை முற்றிலுமாக தவிருங்கள். செவ்வாய் பார்வை அஷ்டம் நிலையில, வக்கர சனியினுடைய பார்வை பெற்ற செவ்வாய் அஷ்டம நிலையை பார்ப்பது, அந்த அஷ்டம நிலையிலும் செவ்வாயினுடைய வக்கர பார்வை. ஆகையினால் சிறிதளவும் கூட சட்டத்திற்கு புறம்பான விஷயமோ அல்லது உடல்நலத்திற்கு புறம்பான விஷயமோ சிக்கலை தரும். கவனம். இதே சமயத்திலே ஒரு நல்ல விஷயம், நீண்ட காலமாக ஏதேனும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, குரோனிக் டிசீஸ் என்றால் அதில் சுகம் காணக்கூடிய, நிவாரணம் பெறக்கூடிய ஒரு மருத்துவம் என்பது நிச்சயமாக இருக்கும். எந்த விஷயத்திலும் சில தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் புதிய வழிகளும் வெற்றிகளும் கிடைக்கும். புதிய வேலைக்கான வாய்ப்பும் இருக்கிறது. சிலர் இருக்கக்கூடிய வேலையிலிருந்து மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். செவ்வாயினுடைய பார்வை 11ஆம் இடத்துல. ஆகையினால் நிச்சயமாக பணமழை, தனலாபம், நிலம் சார்ந்த விஷயங்களிலே அனுகூலம் என்று இருக்கும். உடல்நிலையில சற்று கூடுதல் கவனம் தேவை. உணவு விஷயத்திலும் கவனம் தேவை. செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல. 7ஆம் அதிபதி அவர் 5ஆம் இடத்துல இருந்து 12ஐ பார்க்கிறார். இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்கள் ஏதேனும் சொத்து வாங்கி தரக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டீர்கள் என்றால் இந்த சுப விரயம் என்பது நல்ல ஒரு அமைப்பான வீடு, அமைப்பான நிலம், மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை, கைப்பணம் சற்று குறைந்தாலும் வெற்றியை தரும். இந்த கைப்பணம் குறைவதற்கு உங்களுக்கு 2லே உள்ள குருவும் கைப்பணத்தை உயர்த்தக்கூட முயற்சி, அதே சமயத்துல அதிலே ஒரு செலவு, வரவு செலவு 2ஐயும் தருவார். ஏனென்றால் 2ஆம் இடத்து குருவிற்கு ஒரு பண்பு என்னவென்றால் இந்த வேத ஜோதிடத்தின் அடிப்படையில காரகோ பாவனாசி என்று சொல்வார்கள். ஆகையினாலே அவற்றிலே கவனம்.
பரிகாரம் இந்த காலகட்டத்தில அன்போடு இருங்கள். பிரச்சனையை முற்றிலும் தவிருங்கள். எளிய மந்திரமான ஓம் பௌமாய நமக என்ற எளிய மந்திரத்தை ஜபியுங்கள். செவ்வாய்க்கான வழிபாடுகளை செய்யுங்கள். இப்போது எளிய முறையில செவ்வாய் உங்களுடைய பிறவி ஜாதகத்திற்கு நல்லவராக இருக்கிறாரா, கெட்டவராக இருக்கிறாரா என்று எப்படி கண்டுபிடிப்பது? இந்த 45 நாட்களை சோதனை காலமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஜோதிடரிடம் சென்றாலும் கூட உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை சரியாக சொன்னால்தான் அவர் கணிக்க முடியும். ஏனென்றால் தெய்வம்தான் அனைத்தும் தெரிந்து வைத்திருக்கும். தெய்வமாக பூமியிலே எல்லோரும் பிறந்து விடுவதில்லை. ஆகினால் செவ்வாயினுடைய தன்மையை கண்டுபிடிப்பதற்கு, செவ்வாய் பலவீனமாக இருக்கிறதா என்று தெரிவதற்கு, அதாவது செவ்வாய் பலவீனமான நிலையில உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இருக்கிறதா என்று அறிந்து கொள்வதற்காக உங்களுடைய வாழ்க்கையில இந்த நேரங்கள்ல பண பிரச்சனை வருகிறதா அல்லது பண பிரச்சனை படிப்படியாக இந்த காலத்திலே அதிகரிக்கிறதா என்று பாருங்கள். அதோடு கூட சொத்து சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் தகராறு சிக்கல் என்பது அதிகரிக்கிறதா என்று பாருங்கள். அப்படி இருந்தால் செவ்வாய் அதற்கான பரிகாரம் என்பது நான் முன்னர் சொன்னது செய்ய வேண்டும். அதே போல் செவ்வாய் உங்களுடைய பிறவி ஜாதகத்துல அசுப நிலையில இருக்கும்போது அதிகப்படியான உணர்ச்சி, ஏற்ற இறக்கங்கள், திடீரென்று கோவப்பட்டு கண்ட்ரோல் செய்ய முடியாமல் ஒரு கோபத்தை பட்டு அதனால் ஒரு சிக்கல், அதனால் ஒரு மன அழுத்தம் என்று இருக்கிறதா? திடீரென கட்டுப்படுத்த முடியாத முன்கோபம் வருகிறதா என்று பாருங்கள். அப்படி என்றால் இதற்கு பரிகாரம் பயிற்சி தான். யோகா தியானம் என்ற பயிற்சி தான் இதற்கு பரிகாரம். அதே போல் எல்லாம் சரியாக வைத்திருந்தேன், இருந்தாலும் எல்லாவற்றையும் சீராகத்தான் செய்தேன், உடற்பயிற்சி எல்லாம் இருந்தாலும் உடல் நலத்திலே லேசான ஏதேனும் ஒரு சோர்வு இருக்கிறது, சோம்பேறித்தனம் இருக்கிறது, ஏதோ உடல்நல பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கிறது, ஆனால் தெரியவில்லை, வயிறு சார்ந்த செரிமான கோளாறு எல்லாம் திடீரென்று வருகிறது என்றால் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு சீராக இல்லை என்று புரிந்து கொண்டு அதற்கான பரிகாரம், அதற்கான விஷயங்களை செய்யுங்கள். அதற்கான அறிவியல் பூர்வமான விஷயங்களை செய்யுங்கள். அது மட்டுமல்லாமல் மேலும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் கண் நோய் வருவதற்கு அல்லது சிறுநீரக கற்கள் வருவதற்கு, இரத்த அழுத்தம் அதிகரிப்பதற்கு, பிளட் பிரஷர் கூடுதல், இவற்றில் அல்லது புதிதாக ரத்தம் சார்ந்த நோய்கள் ஏதேனும் வருகிறது என்றால் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்திலே சரியில்லை என்று உடனடியாக அதை சீர் செய்ய தகுந்த மருத்துவத்தை எடுப்பதுதான் பரிகாரம். அப்போது சீராகிவிடும். அதற்கு அடுத்தது சில நேரத்துல செவ்வாய் தசையோ புக்தியோ நடக்கும்போது டெம்பரரியாக கூட ஒரு கோளாறு வரும், தற்காலிகம். அதை அவ்வப்போது மருந்து மாத்திரை எடுத்தோ அல்லது யோகா தியானம் செய்தோ சீர் செய்து கொள்ள வேண்டும். அதே போல் குடும்ப உறவுகளில் வாழ்க்கை துணையோடு சண்டை, காதலோடு ஏதோ ஒரு யுத்தம் அல்லது பொய் புகார் போன்ற விஷயம், சட்ட சிக்கல், திருமண தாமதம் அல்லது திருமணம் முடிவது போன்று இருப்பது தள்ளி கொண்டிருக்கிறது என்றால் இந்த 45 நாட்களிலே செவ்வாய் உங்களுடைய ராசியில் அவர் நல்லவராக இல்லை. ஆகினால் நல்லவராக மாற்றக்கூடிய முயற்சி என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றி அமைப்பதன் மூலமாக செவ்வாயை சீரமைத்துக் கொள்ளலாம். எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவிங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ளுங்கள். நான் ஒரு சிறிய விஷயத்தை ஒரு 8 நிமிடம் 4 நிமிடத்தில் கூட இதை நான் சொல்ல முடியும். இருந்தாலும் கூட செவ்வாய் என்றால் ஜோதிட ரீதியில வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் பயன் தருகிறது என்று நம் முன்னோர் ரிஷிகளும் என் குடும்ப வழியில நான் கற்ற விஷயங்களையும் மிக சுருக்கமாகத்தான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். ஆகையினாலே தொடர்ந்து இணைந்திருங்கள். அவ்வப்போது ஜோதிட கருத்துக்களையும் ரகசியங்களையும் உங்களுக்காக நான் பகிர தயாராக இருக்கின்றேன். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.